கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களை தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பிரியமானவர்களே, வேதத்தில் மிகப்பெரிய ஒரு சத்தியம் என்று சொல்லி நான் இந்த வசனத்தை சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாக இருப்போம். இப்போ நமக்குள்ள அன்பு இருக்குன்னு வைங்களேன். ஒரு மனிதன் பாவத்தை செய்யும் பொழுதோ, ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுதோ, அதை பார்க்கிற நாம என்ன நினைப்போம்னா, அந்த மனிதனுக்காக பரிதபிப்போம், அந்த மனிதன் மனம் திரும்ப ஜெபிப்போம். இதுதான் தேவனுடைய ஸ்பாவம், இதுதான் அன்பின் அடையாளம். ஆனா இந்த நாட்கள்ல சிலர் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது சொல்றாங்க, இவெல்லாம் உருப்படையா போறான், இவெல்லாம் விலங்கையா போறான், என்ன பாடுபட போறானோ, பார்க்கத்தானே போறேங்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை வைத்து அவனை நாம் குற்றவாளியாக தீர்த்து அவனை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், ஒருவேளை நாம தவறு செய்யும் பொழுது அதே தீர்ப்பு நமக்கு வரும்னு வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாக ஒரு காரியத்தை சொல்லி எச்சரிக்கிறது. என்ன தெரியுமா? பொல்லாத மனிதன் மேல பொறாமை கொள்ளாதே. இப்போ யோசித்து பாருங்க, நமக்கு யாரு மேல எரிச்சல் வரும்? பொல்லாத மனுஷன் மேல எரிச்சல் வரும். பொல்லாத மனுஷனை சபிக்கணும்னு தோணும், கொலை பண்ணணும்னு தோணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத மனுஷன் மேல எரிச்சல் அடையாதே. இன்னைக்கு வசனத்தை கை கொண்டு வாழுகிற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தரை நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மற்ற மனுஷனை குற்றவாளி என்று தீர்க்காதங்க. ஒருவேளை அவன் பாவம் செய்தாயா, ஆண்டவர் அவனை எப்படி நடத்துறாரோ நடத்திட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது தப்பு இல்லை. அவன் பாவம் செய்யறான், விளங்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், அது நாம தீர்ப்பு செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுதுன்னா, சத்தியத்தின்படி நடக்காமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடைய ஆவியை பெற்றவன் கிடையாதான். யோசித்து பாருங்களேன், ஒரு அப்பா இருக்காரு, பிள்ளைகிட்ட சொல்றாரு, டேய் அவன்கிட்ட பழகக்கூடாது, 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துடணும், வெளியே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பாவுடைய வார்த்தையை எந்த மனுஷன் கேட்டு நடக்கிறானோ அவனை குறித்து தகப்பனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், அந்த பிள்ளைக்கும் ஒரு சமாதானம் இருக்கும். ஆனா இன்றைக்கு அப்பா பிள்ளை உறவுல இருக்கிறோன்னு நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாம, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாம மீறி நடப்போம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்துல அன்பா இருக்கோன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப கவனிங்க, கண்களில் பார்க்கிறத வைத்து நியாயம் தீர்ப்பு பண்ணக்கூடாது, நம்முடைய மன சாட்சி சொல்லுகிறபடி நம்ம நியாயம் தீர்க்கவும் கூடாது. ஏன்னா நம்ம குறைவுள்ளவர்கள், நாமளே பலவீனமானவர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சில மனிதர்களுடைய நடவடிக்கை நமக்கு ஒத்து வரலன்னா ஒன்று நம்ம விலகிடணும். இல்லை, சில மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லி தெரிந்தால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மற்றவர்களை ஈஸியாக குற்றஞ்சாட்டிட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதனை திருத்துகிறது தான் பெரிய விஷயம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தம்மை நேசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற, தம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்கிறார், யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்லாத, யாரையும் குற்றவாளின்னு குற்றப்படுத்தாதன்னு சொல்றார். அப்படி வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரே, நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கும் பொழுது நாங்கள் எங்களை அடக்கி ஒடுக்கி உங்க பரிசுத்த கரத்துல தருகிறதுக்கு உமக்கு காத்திருக்க, உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார். எங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, பெரியோருடைய ஸ்தானத்தில் நில்லாதேன்னு வேதம் சொன்னபடி எங்களுக்கு அடாத காரியத்தில் தலையிடாதபடி எங்களை கண்மணி போல காத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.